தமிழக பாரதிய ஜனதா கட்சிக்குள்ள தற்போது மிகப்பெரிய கலோபரம் நடந்து வருகிறது. அதற்கு ரொம்ப முக்கியமான காரணம் தேர்தல் முடிவுகள். இந்திய மாநிலத்தில் எந்த ஒரு மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு தமிழ்நாடு தனித்து நின்றது. எல்லா மாநிலங்களிலும் வெற்றி பெற்ற பாரதிய ஜனதா, வடகிழக்கு மாநிலங்கள், வடக்கு மாநிலங்கள், இந்தியாவினுடைய கிழக்கு மாநிலங்கள், தென் மாநிலங்கள், அதை போன்று மத்திய பகுதியில் உள்ள மாநிலங்கள், எல்லா மாநிலத்திலும் அவர்களுக்கு பிரதிநிதித்துவம் இருந்தது. ஆனால் பிரதிநிதித்துவம் இல்லாத ஒரு மாநிலமாக, உறுப்பினர்கள் இல்லாத மாநிலமாக மாறியது தமிழ்நாடு. அதாவது 39க்கு 39 பாண்டிச்சேரியோடு சேர்ந்து 39+1 40 இடங்களிலும் கூட அவர்கள் தோல்வியை சந்தித்தார்கள். இடதுசாரிகளின் ஆழமான வேரூண்டு இருக்கக்கூடிய கேரளாவிலும் கூட 15 விழுக்காட்டுக்கு மேல் அவர்கள் தொடர்ந்து பயணித்தாலும் திரிசூரிலே ஒரு எம்பியை பெற முடிந்தது. இந்த அளவுக்கு அவர்கள் கால்பதித்தாலும் தமிழ்நாட்டில் அவர்களுக்கு பெரும் செட்பேக். ஆனால் உண்மையில் தமிழ்நாட்டில் இந்த செட்பேக்குக்கு, பின்னடைவுக்கு காரணம் என்ன? பல வருஷம் கர்நாடக மாநிலத்தில் ஒரு அரசு துறை, காவல்துறை உயரதிகாரியாக, ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தவர் திரு அண்ணாமலையை தமிழ்நாட்டில் ஒரு 3 ஆண்டு கால அரசியலில் அவர் செய்த மிகப்பெரிய குளறுபடிகளும் வரம்பு மீறி நடந்ததுதான் இதற்கு காரணம் என தற்போது பாரதிய ஜனதா தலைவர்களால் முணுமுணுக்கப்படுகிறது. பொது வீதிகளில் அது குற்றமாக வைக்கப்பட்டது. 2 மாநில கவர்னராக இருந்து தமிழ்நாட்டுடைய பாஜகவின் தலைவர்களாகவும் இருந்த டாக்டர் தமிழிசை அவர்களும் கூட இந்த நடவடிக்கையை வெளியே பேசி பின்பு அது சர்ச்சைக்கானது. அதை நாம் பார்த்தோம். ஒரு காவல்துறை அதிகாரியாக இருந்த அவர் இந்த 2.5-3 ஆண்டுகளில் மிகச்சிறந்த அனுபவம் வாய்ந்த ஒரு தலைவராக அவர் உருவாகி இருக்க வேண்டும். ஆனால் அண்ணாமலை துரதிர்ஷ்டவசமாக அவர் கிரிமினல்களை வேட்டையாடுவதை போன்று அரசியல் கட்சியில் இருப்பவர்களை, பாஜகவில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களை, அவர்களை இவர் நுகர்வு கலாச்சாரம் என்று சொல்வதை போன்று அவர்கள் வேட்டையாடினார் என்று சொல்லப்படுகின்றது. ஒரு இன்டெலிஜென்ஸை எப்படி நடத்தினார், எப்படி பார்ப்பார் ஒரு கிரிமினலை, அப்படித்தான் அவர் பின்பற்றி எல்லோருடைய வெறுப்பையும் சந்தித்து கொண்டதாக பாரதிய ஜனதாவின் மூத்த தலைவர் ஒருவர் நம்மோடு பேசுகின்றார். குறிப்பாக எந்த கட்சியிலும் இல்லாத சில விடயங்கள், அதாவது செக்ஸ் ஸ்கேம் சொல்லக்கூடிய பாலியல் சேட்டைகள் பாரதிய ஜனதாவில் அதிகம் இருந்ததாக குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டின் பெரும்பான்மையான காரணமாக அக்கட்சியின் உள்ள மூத்த தலைவராக இருக்கக்கூடிய ஒருவர் கமலயத்திலிருந்து இத்தனை விடயங்களையும் அவர் நடத்தி கொண்டிருக்கிறார், அவர் பெரும் ஊழல்களுக்கு காரணமாக இருக்கிறார் என்றெல்லாம் அவர் மீது குற்றச்சாட்டு. தற்போது அவர் அங்கிருந்து மாற்றப்படுகிறார் என்கிற தகவலும் நமக்கு ஏறக்குறைய உறுதியாகி இருக்கிறது. அண்ணாமலை என்ன செய்கிறார் என்றால், அவர் ஒரு வார் ரூமை உருவாக்கி தனக்கு எதிரியாக யாரையெல்லாம் பாவித்தார்களோ அவர்களின் மீது மிகப்பெரிய அளவில் அவர் வன்மத்தை கக்கினார். இதன் மூலமாக கட்சி அடிமட்டத்திற்கு சென்று விட்டது என்று சொல்லப்படுகின்றது. 1. 2வது 3வது இப்படியே தொடர்கின்ற இந்த போக்கின் விளைவாக அதிகார மையங்கள் பாரதிய ஜனதாவிலே உருவாகின. கடந்த ஜனா கிருஷ்ணமூர்த்தி காலத்தில் அப்படி அதிகார மையங்கள் அல்ல, சுயம் சேவகனுடைய பயிற்சி பெற்றவர்கள் அக்கட்சியிலே பணியாற்றினார்கள். விழுக்காடு கம்மியாக இருந்தாலும் ஒழுக்கம் நிறைந்தவர்களாக இருந்தார்கள். இன்றைக்கு அனைவருக்கும் பிரதிநிதித்துவம் என்கின்ற அடிப்படையில் பிராமண தலைவர்கள் முழுமையாக ஒதுக்கப்பட்டார்கள். விளைவு, அக்கட்சியில் அடிமட்டத்தில் இருப்பவர்கள் அல்லது மிகப்பெரிய கிரிமினல்கள் வரம்பற்ற முறையில் கட்சியை காவு கொண்டு விட்டார்கள் என்று அக்கட்சியினுடைய பாரம்பரிய பரிணாமத்தை கொண்டிருக்கக்கூடிய கொள்கைவாதிகளின் முணுமுணுப்பாகவும் இருக்கிறது. பல ரவுடிகள் கட்சியில் சேர்க்கப்பட்டிருப்பதாக டாக்டர் தமிழிசை அவர்கள் வெளிப்படையாக குற்றச்சாட்டை வைத்தார். இந்த நிலையில் தனித்து போட்டியிடுவதாக அறிவித்தார். கொங்கு மண்டலத்தில் பழனிசாமியோடு மோதலை அவர் முன்னெடுத்தார். கூட்டணியை உடைந்தது. விளைவு 25 தொகுதிகளை நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று சவால் விட்டார். 25 வர முடியாது என்று தெரிந்தாலும் ஏதோ
சிலவாது வரும் என்று அவர்கள் நம்பினார்கள். ஆகவே ஜாதி கட்சியினுடைய தலைவர்களை, குறிப்பாக நம்முடைய தேவநாதன் யாதவ், ஏசி சண்முகம், அதே மாதிரி பாரிவேந்தர், ஜான் பாண்டியன், இது மாதிரி பிற கட்சிகளிலிருந்து சிறு சிறு குழுக்களை அவர்கள் உள்ளே கொண்டு வந்தார். அதை போன்று நயினார் நாகேந்திரன், எல் முருகன், அண்ணாமலை, அதை போன்று மதுரையில் ராம சீனிவாசன், இந்த மாதிரி தமிழிசை சவுந்தரராஜன், இது மாதிரி சில தலைவர்களை அவர், ராமலிங்கம் போன்ற தலைவர்களை எல்லாம் அடையாளப்படுத்தி நாம் எல்லாமே ஒரு ஸ்டார் கேண்டிடேட்ஸை விட்டதுனால நிச்சயமாக வெற்றி பெறலாம் என்ற ஒரு மாயத்தோட்டத்தை டெல்லிக்கு கொடுத்தார். விளைவு இவர் மீது உள்துறை அமைச்சருக்கு கடும் கோபம் வந்தது. இங்கே விளைவு 11 விழுக்காடை அவர் பெற்றுக்கொண்டாலும் அந்த 11 விழுக்காடில் பாரதிய ஜனதாவினுடைய ஜாதிய தலைவர்களின் வாக்குகள், பாமகவின் வாக்குகள் அனைத்தும் இணைந்துதான் அந்த 11 விழுக்காடு. ஆகவே அவர்கள் கடந்த முறையை விட ஒரு 3-4% மட்டும்தான் பெற்றிருக்கிறார்கள் என்பதையும் துல்லியமான கணக்கில் மத்திய பாஜக அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். அமித்ஷாவை பொறுத்தவரை வேறு ஒன்றும் பேச்சில்லை. அவருக்கு 1 1 2 4 3 7 இந்த கணக்குத்தான் அவரை பொறுத்தவரை. வெற்றி மட்டும்தான். வெறும் பேச்சுக்கள் அமித்ஷாவுக்கு தேவையில்லை, சதவீத கணக்கும் தேவையில்லை. எத்தனை தொகுதிகளை நீங்கள் கொண்டு வந்தீர்கள்? இதில் தோல்வி அடைந்தது மட்டுமல்ல, நான் சொன்னதை போன்று மாநிலத்தில் இருக்கும் அமைப்புகளோடு, அதாவது கமலயத்தில் இருக்கக்கூடிய முன்னாள் இந்நாள் செயல்பாடு தலைவர்களோடு அண்ணாமலைக்கு முரண். வெளிப்படையாக வெடித்தது டாக்டர் தமிழிசையின் முரண். இரண்டாவது, அவர்களின் இந்த தோல்விக்கு மிக முக்கிய காரணம், வலுவற்ற ஒரு நிலையிலே இருக்கிற பிஜேபியை என் மண் என் மக்கள் என்று இவர் கொண்டு சென்று விடுவார் என்று நம்பினார்கள். அதிலும் அவருக்கு ஏமாற்றம். ஆக முக்கியமாக வரக்கூடிய காலங்களில் மத்திய அரசு வலுவிழந்திருக்கிறது, நாடாளுமன்றத்தில் அவர்கள் வலுவிழந்திருக்கிறார்கள். இனி வரக்கூடிய சட்டமன்றங்களிலும் கூட அவர்கள் தோல்வியை, மராட்டியா, ஜார்க்கண்ட், ஹரியானா, ஜம்மு காஷ்மீர், உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சில இடைத்தேர்தல்களில் அவர்கள் தோல்வியடைந்தால் ராஜ்யசபாவில் மெஜாரிட்டி இருக்காது. சட்டத்தை அவர்கள் பல மசோதாக்களை பாஸ் செய்வதில் அவர்களுக்கு சிக்கல் ஏற்படும். இந்த சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் அவர்கள் மிக முக்கியமாக அதிமுகவோடு கூட்டணி வைக்க வேண்டும். அதற்கு அண்ணாமலை இருந்தால் அது சரிவராது என்று நம்புவதாகவும் தகவல்கள் வந்திருக்கிறது. கொங்கு மண்டலத்தில் அதிகார மையமாக 2 பேர் இருப்பது சரியில்லை, அதற்கு பதிலாக சிலரை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற நிலையில்தான் 20 பேர் இந்தியாவிலிருந்து உயர்தர அரசியல் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிப்பதற்காக பிரிட்டிஷ் செல்வதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலையில் தமிழ்நாட்டிலிருந்து இளம் அரசியல் தலைவராக இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அடுத்த மாதம் செப்டம்பர் மாதம் அவர் செல்ல போகிறார். அப்போ தமிழ்நாட்டிற்கு யார்? இங்கேதான் யார் என்கின்ற போட்டியில் பல வலுவான நிலைகள், அதாவது ஒரு ரெக்கமெண்டேஷனும் கூட காணப்படுவதாக மூத்த பத்திரிகையாளர் ஒருவர் வெளிப்படையாகவே செய்தி ஊடகங்களின் மூலம் அறிவித்திருக்கிறார். அதே போன்று இந்த போட்டியிலே முன்னாள் பாரதிய ஜனதாவினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்த திரு பொன் ராதாகிருஷ்ணன் இந்த போட்டியில் இருக்கிறார். வானதி சீனிவாசன், டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன், KT ராகவன், நயினார் நாகேந்திரன் போன்ற தலைவர்களை அவர் குறிப்பிட்டிருப்பதாகவும் செய்திகள் நமக்கு கிடைத்திருக்கின்றது. குறிப்பாக பொன் ராதாகிருஷ்ணருக்கு தமிழ்நாட்டுடைய கவர்னருடைய ஆதரவு இருப்பதாகவும், ஜக்கி வாசுதேவ், வேலுமணி போன்றவர்கள் வானதிக்கு தம் ஆதரவை தெரிவித்திருப்பதாகவும், உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழிசையை கொண்டு வரலாம் என்ற எண்ணத்திலும், அதே சமயம் ஒதுக்கப்பட்ட ஒரு தலைவராக செக்ஷுவல் ஸ்கேமில் மாட்டியிருக்கக்கூடிய திரு KT ராகவனுக்கு நிர்மலா சீதாராமனுடைய ஆதரவு இருப்பதாகவும், BL சந்தோஷ், நயினார் நாகேந்திரனை கொண்டு வர விரும்புவதாகவும் பல தகவல்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றது. இதற்கிடையே தான் லண்டனுக்கு செல்ல மறுத்து மீண்டும் இங்கே தொடர வேண்டும் என்று அவர் விரும்புவதாக கோவாவினுடைய வேத பாடசாலாவில் இருக்கும் ஒரு மிகப்பெரிய ஆன்மீக குருவை அணுகியிருக்கிறார். சிருங்கேரி மடத்தை அணுகியிருக்கிறார். BL சந்தோஷை அணுகியிருக்கிறார். இவைகளெல்லாம் பிடித்து தாம் தமிழ்நாட்டில் அரசியலில் தொடர்வதற்கு திரு அண்ணாமலை விருப்பப்படுகிறார். ஆனால் அவரை தொடர்ந்தால் ஏற்கனவே அதிமுகவினுடைய கூட்டணிக்கு சரிவராது, கட்சியினுடைய மோதல்கள் இருக்கின்றது, கட்சியினுடைய பெயர்கள் கெட்டிருக்கிறது என்பதையெல்லாம் மத்திய தலைமை உளவுத்துறையின் மூலம்
தெளிவாக அறிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த சூழ்நிலையில் நாம் சொன்னதை போன்று பொன் ராதாகிருஷ்ணன், வானதி சீனிவாசன், டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன், கேடி ராகவன், நயினார் நாகேந்திரன் போன்ற தலைவர்களுக்கு இப்படி கொண்டு வரலாம் என்ற ஆதரவுக்கு அவர்களுக்கு பக்கபலமாக பல தலைவர்கள் இருந்து கொண்டிருப்பதையும் நாம் காண முடிகின்றது. தமிழ்நாட்டிற்கு விரைவில் ஒரு தலைவர் அரசியலில் பாரதிய ஜனதாவினுடைய தலைவராக வரப்போகிறார். நாம் சொல்வது சரியாக இருக்குமானால் மிக அதிக சதவீதம் திரு அண்ணாமலை அந்த பதவியிலிருந்து விலக்கப்பட போகிறார், அல்லது அவரை விலக்குவது சரியில்லை, அது நாகரிகமாக இருக்காது என்பதால் அவர் இந்த 20 பேரில் ஒருவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அரசியல் வாழ்வு கல்வியை கற்பதற்கு அவர் செல்ல போகிறார் என்பதுதான். அதை போன்று இளம் அரசியல் தலைவர்கள் பாஜகவுக்கு தேவை என்பதில் RSS எப்போதும் வலுவாக இருக்கும். அதுவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலிருந்து ஒருவரை வைத்திருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் தேஜஸ்வி சூர்யா போன்றவர்கள், டாக்டர் அண்ணாமலை போன்றவர்களை எல்லாம் தேர்ந்தெடுத்தார்கள். ஆனால் இவர் வரம்பு மீறி தமக்கு கொடுத்த அதிகாரத்தை கண்மண் தெரியாமல் அவர் செயல்பட்டார் என்று பாஜகவினுடைய மூத்த தலைவர்களே ரொம்ப மனசு ஒடிந்து பேசக்கூடிய அளவிற்கு வார் ரூமின் மூலம் அசிங்கமான சில அருவருக்கத்தக்க நிகழ்வுகளை அவர் அரங்கேற்றினார். இதன் விளைவாக அமர் பிரசாத் ரெட்டி போன்றவர்களும் கூட இவரிடத்திலிருந்து விலகி இருக்கிறார்கள். அதே சமயம் இப்போது ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் ஆருத்ரா, இதுவும் பேசப்பட்டு கொண்டு வந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு நடவடிக்கைகளில் ஈடுபட்ட பல முன்னாள் ரவுடிகளும் கூட இக்கட்சியோடு தொடர்பு இருப்பதையெல்லாம் உளவுத்துறை தெளிவாக அறிவித்திருக்கின்றது. கமலத்தின் முகமாக இருக்கக்கூடிய இந்த மூத்த ஒருவர், அவர் தன்னை பாரம்பரிய RSS ஷாக்காவின் தலைவராக அறிவித்து கொண்டார். அவர் மீது பல பெண்கள் புகார்கள் வந்திருக்கிறது. அவரும் இங்கிருந்து இடமாற்றம் செய்யப்பட போகிறார். நிச்சயமாக அது விரைவில் இருக்கும். அநேகமாக இன்னும் 2 மாதங்களில் தமிழ்நாட்டிற்கான புதிய தலைமை தேர்ந்தெடுக்கப்படலாம், அல்லது இவர் சென்று விட்டால் இன்னும் சில காலங்கள் ஆகலாம் என்று தாமதித்து ஒருவரை அவர்கள் தேர்ந்தெடுக்கப் போகிறார்கள். அவர் 2026 தேர்தலில் பாஜக சில MLAக்களை பெற்றுக்கொள்வதற்கும் அல்லது இருக்கும் MLAக்களுடைய ஆதரவோடு ராஜ்யசபாவுக்கு அவர்கள் பலமளிப்பார்களா என்பதையும் அவர்கள் நம்புகொண்டிருக்கிறார்கள். காலம் அதற்கான பதிலை தரப்போகின்றது. இதுதான் தற்போது பாரதிய ஜனதாவின் தமிழ்நாட்டு மாநில தலைவர்களின் தேர்வு குறித்து நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவலாக இருக்கின்றது.